ஹாய் எவ்ரி ஒன், டேசில் யூ ஸ்டைல் வித் அருவியில் இனிமேல் நம்ம என்ன சீரீஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் சீரீஸ் தான். நான் வந்து சிம்பிளான இன்றைக்கி பஃப் மட்டும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஹேரை ஃபுல்லாக சிக் எடுத்து வச்சுக்கலாம். சிக் எடுத்துகிட்டு பாருங்கள், எந்த ஒரு சிக்கும் இல்லாமல் நீட்டாக எடுத்து ப்ரெப் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் ஐப்ரோவோட சென்டர்லேருந்து நம்ம வந்து ஒரு பஃப் மாதிரி எடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வி மாதிரி கட் பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஐப்ரோஸ்லேருந்துமே எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வி கட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல வி தெரியும். போத் த சைட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வி மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி நமக்கு அது ரெண்டுமே வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம ஐப்ரோஸ் ரெண்டு சைட்லேருந்தும் எடுக்கும்போது அது ஈக்குவல் பார்ட்டாக தான் இருக்கும். ஆஃப்டர் தட் நீங்கள் இப்போ பஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்விஸ்ட்டோ இந்த மாதிரி சுற்றி நம்ம இது பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. சிம்பிளாக அதை நீட்டாக ஒரு 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 பஃப் கொடுத்து அதை வந்து நீங்கள் பின் பண்ணிடணும். பின்னுமே வந்து நீங்கள் வந்து ஒரு பின்னுக்கு மேலே இன்னொரு பின் பண்ணணும். அப்போ தான் வந்து அது லாங் லாஸ்டிங்காக டக்குன்னு யாராச்சும் ஏதாவது பண்ணாலுமே அவ்வளாத மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபுல் பூஃப் என்ன பண்ணலாம் அப்படின்னா இயர் டு இயர் செக்ஷன் எடுத்து அதையும் வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். பூஃப் எடுக்கிறதெல்லாம் என்னங்க கஷ்டமா, இதுக்கெலாம் வீடியோ போடுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பூஃப்லேயுமே வந்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பின் பண்ணும்போதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேலே ரெண்டாவது பின்னை வந்து நீங்கள் பண்ணும்போது அது செக்யூராக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி ஹாஃபாக எடுத்து பண்ணும்போது நீட் ஃபினிஷ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ்க்கெல்லாம் தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.